கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது உலகமே இவளென. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அண்ணா தங்கச்சி வீடியோ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் என்னோடய பேஜில் வந்து நான் கப்பிள்ஸ் வீடியோவாக சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது வந்து ஷார்ட்ஸில் இருக்கும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த வீடியோவை நம்ம ரீக்ரியேட் பண்ணி அண்ணா தங்கச்சி வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இமேஜோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம கட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ கட் அவுட் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடித்த வாட்டி வீடியோஸ்க்கு போயிட்டு நான் வந்து இந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்ஷாட் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் இன்ஷாட் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து எஃபெக்ட்டுக்கு போயிட்டு லைட்டாக மட்டும் நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போது ஒப்பாசிட்டிக்கு போய்க்கலாம். ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 30 வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஒப்பாசிட்டி வந்துட்டு நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து பிப்புக்கு போயிட்டு அதே வீடியோவை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கலாம். நம்ம மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து 4th ஒன்னாக இருக்கிறது வந்து சர்க்கிள், அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இப்படி கொடுத்துட்டு லைட்டாக மட்டும் இப்படி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது இதை கொண்டு போய் இப்படி வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை வந்து கடைசி வரையும் வீடியோ வரையும் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அதை கட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை கரெக்டாக அப்படி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சிட்றேன். கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ என்வர்லையும் கொடுத்துடலாம். ஒரு தடவை இது கரெக்டாக வருதா நான் செக் பண்ணி பார்த்துட்றேன். இப்போ வந்துட்டு நான் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வந்துட்டு இதை வந்து அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இப்படி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஏதோ ஒன்று வந்து ஸ்மைலி இமேஜ் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இதில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஃபாண்ட் வந்து நான் வைக்கிறேன். இதை வந்து கொண்டு போய் இப்படி மேலே கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு வீடியோ என்வர்லேயே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்துட்டு நான் அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து டைப் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு கொண்டு போய் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே கீழே வந்து நான் வச்சுக்கிறேன். வீடியோ என்வர்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு நான் இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு இதை வந்து வீடியோ என்வர்லி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் ஒரு தடவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிப்புக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா வால்யூம் போயிட்டு ஃபுல் வால்யூம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள்.
அவ்வளோதான் கைஸ். இது ஒரு சிம்பிளான வீடியோ தான், ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒன்று, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட சண்டை போடுறது பிடிக்கலைனாலும் உங்கள் அண்ணாவை நீங்கள் யார்கிட்டேயும் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற தங்கச்சியெல்லாம் எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஹாய்ஸ்.